அடை தோசை செய்வது எப்படி வாங்க பார்க்கலாம். அதில் கொஞ்சம் கடலை பருப்பு, பச்சை மிளகா இன்னும் ஒரு பச்சை மிளகா இன்னைக்கு ரொம்ப கிண்டி வச்சுட்டு அப்படியே ஓகேவா. இதை அப்படியே இப்போ நம்ம மாவில் கொட்டிக்கலாம். மாவில் கொட்டி தண்ணி கொஞ்சம் கிடைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அடை தோசை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அன்றைக்கி இதுக்கு இந்த மாதிரி ஒரு டம்ளர் நான் எடுத்திருக்கேன். நம்ம எது வேணாலும் அளவுக்கு எடுத்துக்கலாம். இதில் ஒரு டம்ளர் கொண்டக்கடலை எடுத்திருக்கேன், 2 டம்ளர் துவரை எடுத்திருக்கேன். தோலோடு யூஸ் பண்ணுறது நல்லது தானே. தோலோடு யூஸ் பண்ணால் நமக்கு எக்ஸ்ட்ரா சத்து தானே கிடைக்கும். ஆக்சுவலாக நான் இது அடை தோசைக்கு நான் ஊற வைக்கலை, நான் சுண்டல் செய்கிறதுக்காக ஊற வச்சேன். ஸோ இதை மாற்றி நம்ம இப்படி தோசையாக செஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முயற்சியில் ஒரு 2 டம்ளர் துவரையும் 1 டம்ளர் கொண்டக்கடலையும் ஊற வச்சுருக்கேன். கிட்டத்தட்ட இது ரொம்ப நேரம் ஊறிடுச்சு. நீங்கள் ஒரு 4 மணி நேரம் ஊற வச்சா போதும். நான் 8 மணி நேரம் ஊற வச்சிட்டேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அதே டம்ளரில் 1 டம்ளர் உளுந்து, 1 டம்ளர் புழுங்கல் அரிசி, அதாவது இட்லி அரிசி ஊற வச்சுருக்கேன். அதோட ஒரு ஸ்பூன் வெந்தயம் போட்டுக்கிட்டேன். இது ஒரு 1 ஹவராக ஊறுது. இது ஒரு மணி நேரம் ஊறினா போதும். இப்போ என்ன பண்ணுறோன்னா இதை அப்படியே நம்ம இப்போ அரைக்க போகிறோம். நான் மிக்சிலே அரைச்சிக்குவேன். நீங்கள் கிரைண்டரில் கொஞ்சம் அதிகமாக ஊற வச்சிங்கன்னா கிரைண்டரில் அரைச்சிக்கோங்க. கிரைண்டரில் அரைக்கிறது தான் பெஸ்ட்டு. எனக்கு இதுதான் ஈஸியாக இருக்கும்னு நான் மிக்சியில் அரைச்சிப்பேன். இதை மிக்சிக்கு மாற்றியாச்சு. இதில் நான் கொண்டக்கடலையும் அந்த துவரையும் மட்டும்தான் இதில் சேர்த்துருக்கேன். இதில் பார்த்திங்கன்னா இங்கே பாருங்கள், கொஞ்சமாக ஒரு அரை ஸ்பூன் சீரகம், பெருஞ்சீரகம், அப்புறம் பார்த்திங்கன்னா 2 பட்டை மிளகா, ஒரு 3 பல் பூண்டு, கொஞ்சமாக இஞ்சி, இதை 3ஐயும் பார்த்துக்கோங்க இதில் போட்டுடலாம். 3ஐயும் இதில் போட்டாச்சா. இப்போ கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்து இப்போது நம்ம இதை நல்லா அரைச்சி வச்சுக்கலாம். ரொம்ப நைஸாக அரைக்க வேணாம், கொஞ்சம் ஓரளவுக்கு ஒரு 95% மட்டும் அரைச்சிங்கன்னா போதும். இதில் ஒரு விஷயம் போட மறந்துட்டேன், கொஞ்சமாக பெருங்காயம் சேர்த்துக்கோங்க. 2 பங்காக பிரித்து அரைச்சிக்கிட்டேன். நீங்கள் கொஞ்சமாக பண்ணுறதா இருந்தால் ஒரே மிக்சிலேயே போட்டு கூட அரைச்சிக்கலாம். மாவு அரைச்சாச்சு. எல்லா மாவையும் அரைச்சி கொஞ்சம் உங்களுக்கு தேவையான அளவுக்கு உப்பு. இதில் ஒரு விஷயம் நான் ஆட் பண்ண மறந்துட்டேன், கொஞ்சமாக மஞ்சள்தூள் போட்டு நீங்கள் மாவு அரைக்கிறப்பே அரைச்சிடுங்க. மாவு அரைக்கிறப்பே மஞ்சள்தூள் உப்பு போட்டு சேர்த்து அரைக்கலாம். நான் இப்போ தான் உப்பு போட்டிருக்கேன். தேவையான அளவு உப்பு போட்டுட்டு எனக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா மாவு இருந்துச்சு, அதை ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு இப்போ தேவையான மாவுக்கு மட்டும் நான் தாளித்து கொட்டினா கொஞ்சம் வாசனையாக இருக்கும் இல்லையா. அதனால் இப்போ நான் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றியாச்சா. அதில் கொஞ்சம் கடுகு, கொஞ்சம் கடலை பருப்பு, பச்சை மிளகாய் 2, இன்னும் ஒரு பச்சை மிளகாய் அப்படியே போட்டுருக்கேன். சும்மா அப்படி ஒரு கிண்டி வச்சுட்டு அப்படியே எடுத்துருங்க. ஓகேவா. இதை அப்படியே இப்போ நம்ம மாவில் கொட்டிக்கலாம். மாவில் கொட்டி வச்சா மாவில் கொட்டி இப்போ அப்படியே கலந்து விட்டுற வேண்டியதான். இந்த மாவு கொஞ்சம் கட்டியாக தான் இருக்கும். அப்படியே மனம் தூக்குது பார்த்துக்கோங்க. அப்படியே தோசை ஊற்றினா செம்மையாக இருக்குது. இப்படியே சாப்பிடணும் போல் இருக்குது. தோசை கொஞ்சம் லைட்டாக அப்படியே எண்ணெய் ஊற்றிக்கலாம். இந்த தோசை நார்மலாக ஊற்றுற மாதிரி நீங்கள் இழுத்து விட முடியாது. கொஞ்சம் இதில் தண்ணி கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. இது மற்ற தோசை மாதிரி நல்லா இழுத்து விட முடியாது. அதனால் கொஞ்சம் லைட்டாக நெட்டி இப்படி தான் இருக்க முடியும். ஏன்னா கடலை பருப்பு, வெங்காயம் இதெல்லாம் அதிலே போட்டிருக்கோம் இல்லையா மாவில். அதனால் கொஞ்சம் இப்படி தான் வரும். ஃபஸ்ட்டு கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் கொஞ்சம் சிம்மில் வச்சு போடுங்க. அப்போ தான் கொஞ்சம் நல்லா மொறுமொறுப்பு தன்மை இருக்கும், டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும். இது சின்ன பிள்ளைங்களாம் பார்த்திங்கன்னா சட்னியே தேவையில்லை இதுக்கு. ஏன்னா இதில் நம்ம தான் மிளகா, கருவேப்பிலை, கடலைப்பருப்பு, வெங்காயம் எல்லாமே போட்டிருக்கிறதுனால நமக்கு சட்னியே தேவையில்லை. சும்மாவே வெறும் வாயிலே சாப்பிட்லாம், அந்தளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். நான் இன்றைக்கி சாம்பார் தான் வச்சுருக்கேன். இதுக்கு நீங்கள்
தேங்காய் சட்னி வச்சுக்கோங்க. தேங்காய் சட்னி நல்லாயிருக்கும். கொஞ்சம் இது மேலாப்பில் அப்படியே கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கலாம். இப்போ பார்த்தீங்களா எப்படி இருக்குது தோசை? நடை தோசை நல்லா இருக்கா? தோசை எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் வீட்டில். குவான்டிட்டி அதாவது 1 டம்ளர் அளவுக்கு எல்லாமே சேம் குவான்டிட்டியில் எடுத்துக்கோங்க. 1 டம்ளர் வந்து நான் இன்றைக்கி எல்லாமே வந்து தோல் இருக்கிறத எடுத்துருக்கேன். நீங்கள் தோல் இல்லாததும் எடுத்துக்கலாம். 1 டம்ளர் நீங்கள் எந்த பாத்திரம் எடுக்கிறீங்களோ அதே பாத்திரம். 1 டம்ளர்னால் 1 டம்ளர் அளவுக்கு துவரம் பருப்பு, உளுந்து, அரிசி, இட்லி அரிசி போட்டுக்கோங்க. 3ஆவதை வந்து அப்புறம் வந்து நான் இன்றைக்கி கொண்டக்கடலை எடுத்திருக்கேன். நீங்கள் வேணும்னா சேர்த்துக்கோங்க. இதே மாதிரி பச்சை பயிர் இது மாதிரிலாம் சேர்த்துக்கலாம். நம்ம நார்மல் தோசை சாப்பிட்றத விட இந்த மாதிரி தானிய வகைகள் போட்டு சாப்பிட்றது உடம்புக்கு ரொம்பவே ஹெல்த்தி. பிள்ளைங்களுக்கும் வந்து ரொம்பவே நல்லது. இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நன்றி.